Hello viewers, welcome to Pittu kitchen. After 2 weeks கழிச்சு நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறோம். ஸோ நம்ம சேனலில் என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா Schezwan fried rice. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் ரைஸ் வடித்து எடுத்துக்கோங்க. Schezwan சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். Schezwan சாஸ் எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ கேபேஜ் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 கேப்சிகம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 1 கேரட் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணிக்கோங்க. 5 பல் பூண்டு நைஸாக கட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். வினிகர் 2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம Schezwan ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நைஸாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. கூடவே நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகம் ஆட் பண்ணி இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்தில் இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிடும். காய்கறியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 2 டேபிள் ஸ்பூன் Schezwan சாஸ், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் வடித்து வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான Schezwan ஃப்ரைட் ரைஸ் ரெடி. Schezwan சாஸ் எப்படி செய்கிறங்கிறது வீடியோவை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.